லிபர்டி தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தமிழக அரசு நிர்ணயம் செய்த 5.5 லட்சம் கோடி இலக்க முதல் நாளிலேயே எட்டியிருக்காங்க. இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு உங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியர், தமிழ்நாடு அரசு வகுத்து வைத்திருக்கிற கொள்கை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளம், இது எல்லாமே இதுக்கு அடிப்படையில் ஒரு காரணம். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இதுக்கு வேறு காரணம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காரணம் கிடையாது, மோடி தான் காரணம், மோடியால் தான் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்னு. மோடி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, இந்தியாவின் பிரதமர். இந்தியாவின் பிரதமரால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட முதலீடுகள் குவிகிறது. நம்முடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி முதலீட்டு மழை பொழியுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னார் இல்லையா? தமிழ்நாட்டில் இவ்வளோ முதலீடு மழை பெய்யுதுன்னா இந்தியா முழுவதும் அது பெய்யணும். பக்கத்தில் ஆந்திராவில் பெய்யுதா, தெலுங்கானாவில் பெய்யுதா, கர்நாடகத்தில் பெய்யுதா, மற்ற மாநிலங்களில் பெய்யுதா, உத்தரப்பிரதேசத்தில் பெய்யுதா, ஜார்க்கண்டில் பெய்யுதா, எங்கே பெய்யுது? இல்லை, ஒன்றிய அரசினுடைய பங்களிப்பு இல்லாமல் இந்த முதலீடுகளெல்லாம் சாத்தியமாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நம்ம சொல்லவே இல்லையே. ஆனால் தமிழிசையுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? எங்கள் கொள்கையினால தான் இது நடக்குது, மோடி தான் இதற்கு காரணம் அப்படின்னா, மோடி தான் காரணம் என்றால் அது ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் இதே மாதிரி வந்திருக்கணும்ல. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் வராதது, மற்ற மாநிலங்களில் நடக்காதது தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் வருகிறது, தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் நடக்கிறதுன்னா அப்போ இதுக்கு வேற காரணங்கள் இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் கர்நாடகத்தில் தான் இப்படிப்பட்ட முதலீடுகள் வரும் பார்த்துருக்கோம். கர்நாடகத்தினுடைய அட்மாஸ்பியரை சீர்குலைச்சது யார்? இவங்க முதலீடு வராமாக்குறதுக்கு என்ன வேலை உண்டோ அதை செஞ்சிட்டு இருக்காங்க பிஜேபி. ஒரு மாநிலம் நல்லா இருக்கும், கட்டமைப்பு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும். இந்த நல்லா இருக்கிறது, கட்டமைப்பு மேம்பாடு, இதுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது நல்லிணக்கமும் அமைதியும் தான். ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஏதுவான சூழல் என்பது அந்த மாநிலம் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், மக்களிடையே ஒரு இணக்கம் இருக்கணும். அந்த இணக்கத்தை குலைக்கிறதும் அமைதியை சீர்குலைக்கிறதுமே வேலையாக வச்சுக்கிட்டு கர்நாடகத்தில் ஹிஜாபுக்கு எதிராக போராட்டம், கர்நாடகத்தில் ஹலாலுக்கு எதிராக போராட்டம், திப்பு சுல்தானை எதிர்த்து போராட்டம்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் வன்முறை செஞ்சு, கும்பல் வன்முறை செஞ்சு அந்த அட்மாஸ்பியரை கெடுத்தாங்க. கெடுத்த உடனே அங்கே எப்படி அந்த நிறுவனங்கள் சர்வைவல் ஆக முடியும்? அவன் என்ன பண்ணுறான், எங்கே பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் இருக்கோ அங்கே நோக்கி போவோம்னு சொல்லி பல கம்பெனிகள் தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கி கர்நாடகத்தில் ஆட்சி மாறின பிறகு காட்சி மாறிடுச்சு. இப்போ திரும்ப பழைய நிலைமைக்கு கர்நாடகம் போயிருக்குன்னு வைங்களேன். ஆனால் அங்கிருந்து இங்கே கம்பெனிகள் வந்துச்சா இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் கிடையாது. இங்கே வன்முறை கிடையாது, இங்கே சமூக மோதல் கிடையாது, இங்கே ஒரு சமூக நீதி அட்மாஸ்பியர். அப்போது பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கான வளர்ச்சி, அதுக்கான ஸ்கீமை போடுறோம். ஏன் மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன்னு கேட்டவங்க தானே இவங்க. ஏன் சைக்கிள் கொடுக்குற, ஏன் அது கொடுக்குற, இது கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டவங்க தானே இவங்க. பெண்களுக்கான திட்டங்களை வகுக்கும் போது அதை கொச்சைப்படுத்தியவர்கள். ஏன் மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து விடுறேன்னு சொல்லி லிப்ஸ்டிக் பஸ்ன்னு சொல்லி கேவலப்படுத்தியவர்கள் இவர்கள். இன்னைக்கு ரகுராம் ராஜன் என்ன சொல்லியிருக்காரு? இந்த மாநாட்டில் எல்லோரும் முக்கியமாக பேசிய பேசு பொருள் என்ன, எல்லா கம்பெனிகளும் சொன்ன முக்கியமான வார்த்தை என்ன? இந்தியாவிலேயே 43 விழுக்காடு பெண்கள் பணிபுரியக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். அதுக்கு என்ன காரணம்? இங்கே உள்ள அந்த சமூக கொள்கை, பெண்களை வளப்படுத்துவது, பெண்களை நலப்படுத்துவது, பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது, இதில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்குது. இங்கே வகுக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் அதற்கு காரணம். அப்போ பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து என்கிற ஒரு திட்டத்தின் மூலம் ஏராளமான பெண்கள் வேலை வாய்ப்பை நோக்கி வருவதற்கான வழியை எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த அரசு. அது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு பல மாநிலங்கள் பின்பற்றதை பார்க்கிறோம். அதுபோல பல சோசியல் ஸ்கீம்ஸ், அந்த சோசியல் ஸ்கீம்ஸினுடைய தாக்கம் தான் இதெல்லாம். ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், ஏன் கிராமப்புற பள்ளிக்கூடங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், ஏன் இலவசங்கள் என்கிற பெயரில் கட்டணமில்லா திட்டங்களை கொடுக்குறோங்கிறதுக்கான விளைவு என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இன்னைக்கு உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நிர்ணயித்த இலக்கை விட தாண்டி போகுது முதலீடு. எல்லா கம்பெனியும் வர்றாங்க, பரவலாக வர்றாங்க. ஏதோ சென்னையில் குவியலை. இன்னைக்கு தூத்துக்குடியில் புதிய நிறுவனங்கள் வரப்போகுது, இன்னைக்கு ஹோசூரில் வரப்போகுது, கிருஷ்ணகிரி, அங்கே இங்கே பரவலாக தமிழ்நாட்டினுடைய எல்லா மாவட்டங்கள்லையும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நேற்று ஒப்பந்தமாக இருக்குது, இன்றைக்கும் ஆகிட்டு இருக்குது. இப்போ உலகத்தினுடைய பல முக்கிய கம்பெனிகள்,
ஆப்பிள் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அடிடாஸாக இருந்தாலும் சரி, பல முக்கிய நிறுவனங்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டில் வந்து கால் வைக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் வந்து தொழில் தொடங்க ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்போ தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியர் தான் இதற்கு காரணம். முதலமைச்சர் இன்றைக்கு வகுக்கக்கூடிய கொள்கை தான் இதற்கு காரணம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை மற்ற மாநிலங்களில் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சமூக திட்டங்கள் மற்ற மாநிலங்களில் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கொள்கை பிஜேபிகிட்ட கிடையாது. பிஜேபி எல்லா மாநிலத்திலையும் அமைதியை சீர்குலைக்கிற வேலையை செய்யுது, மதத்தின் பேரில் மக்களை மோத விடுது, அப்படி குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்களை காப்பாற்றுது. இப்படி ஒரு பக்கம் கொள்கையை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஒரு மாநிலத்தை டெவலப் பண்ண முடியும்? உங்கள்கிட்ட சமூக நீதி கொள்கை இருந்தால் தான் ஒரு மாநிலம் டெவலப் ஆகும். சமூக நீதி கொள்கை என்பது எல்லா மக்களுக்கும் பரவலாக விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, பரவலா திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. அதுதான் சமூக நீதி. இவங்க அப்படி ஒரு திட்டத்தையும் வச்சுக்கலையா? என்ன திட்டம் வச்சுருக்காங்க? இடஒதுக்கீடை ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏழை எளிய மக்களுக்கு விளிம்புநிலை மனிதர்களை அதிகாரப்படுத்துவதற்கான ஏதாவது ஸ்கீம் வச்சுருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் அதெல்லாம் இருக்குது. 69% இடஒதுக்கீடு இருக்குது. பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை இருக்குது. பல விஷயங்களை தமிழ்நாடு சாத்தியப்படுத்தி இருக்கிறது. மொழி விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு இருக்குது. மொழி வாதம் இல்லை, இனவாதம் இல்லை, மதவாதம் இல்லை இங்கே. அப்போ இப்படிப்பட்ட காரணங்கள், கொள்கை ஒன்று, அரசு அதை ஊக்கப்படுத்தி கவனம் செலுத்துறது ஒன்று, சமூக நல திட்டங்கள் ஒன்று, இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இதை சாத்தியப்படுத்தி இருக்குது. அதனால இதுக்கு மோடியை விட காரணம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளை விட காரணம் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கைகள். இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்கள் அட்மாஸ்பியரை விட காரணம் தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியர். இதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய முதலீடுகள் வந்து குவிவதற்கு வழிவகுத்திருக்குது. நேற்று அவ்வளவு உலக முதலீட்டாளர்கள் வந்து குவிஞ்சிருக்காங்க, எல்லா பெருநிறுவனங்களும் வந்து குவிஞ்சிருக்குது. அம்பானி வந்து பேசியிருக்கிறாரு காணொலி காட்சி மூலம். யாருமே இதுக்கு ஒன்றிய அரசு காரணம், மோடி காரணம்னு சொல்லலை. தமிழ்நாட்டினுடைய அட்மாஸ்பியரை தான் பாராட்டியிருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளை தான் விதந்து பேசியிருக்காங்க. முதலமைச்சரும் இந்த அரசும் இந்த தொழில்துறை அமைச்சரும் இதற்கு காட்டக்கூடிய முனைப்பை பாராட்டியிருக்காங்க. அப்போ அவங்க வாயாலேயே வந்து உண்மை வெளிவந்துருச்சு. பியூஷ் கோயல் மட்டும்தான் மோடியை சொன்னாரே தவிர வேற யாரும் மோடியை சொல்லலை. சொன்னவர்கள் எல்லாம் இந்த அரசையும் மாநில அரசையும் மாநிலத்தினுடைய அட்மாஸ்பியரையும் பாராட்டியிருக்காங்க. எனவே இதற்கு காரணம் மோடி அல்ல, முதலமைச்சர் தான். நீங்கள் சொன்னது போல் ஒன்றிய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து பேசுகிறாரு, மாநில அரசை பாராட்டுறாரு, மு.க. ஸ்டாலின் டிஆர்பி ராஜா அவர்களை பாராட்டுறாரு. இன்னொரு புறம் அம்பானி வந்து காணொலி காட்சி வாயிலாக பேசுகிறாரு, அவர் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பாராட்டுறாரு. அப்போது இது வந்து முதலாளிகளுக்கான அரசு பாஜக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அம்பானி போன்ற பல தலைவர்கள், பல முக்கியஸ்தர்கள் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அப்போது திமுக அரசு யாருக்கான அரசுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இதை அப்படி நேரடியாக இணைச்சிடக்கூடாது. அம்பானிக்காக அதானிக்காக சட்டத்தை வளைத்து, குறிப்பாக அதானியின் கையில் வந்து ஒரு ஏகபோகமாக இந்த நாட்டினுடைய வளங்களை கொண்டு போய் ஒப்படைப்பதற்கு சட்டங்களை வகுத்து, சட்டங்களை வளைத்து, சட்டங்களை திருத்தி ஒரு சிறப்பு முன்னுரிமை கொடுக்கறது இருக்கு இல்லையா, அதுதான் பிஜேபியினுடைய பாணியாக இருக்குது. அதுபோல் அவர்கள் இழைத்த தவறுக்கு யாராவது வந்து நியாயம் கேட்டால் அவர்களை காப்பாற்றுகிற தன்மை இருக்குல்ல, அதுதான் பிஜேபி செய்யுது. இங்கே யாரும் அதானி செஞ்ச தப்பை காப்பாற்றுறதுக்கு இந்த அரசு போய் முன்னிலையில் நிற்கலை, அம்பானியை காப்பாற்றுறதுக்கு போய் நம்ம முன்னிலையில் நிற்கலை. நம்ம ஒரு திறந்த ஒரு கொள்கையை முன்வைக்கிறோம், இந்த மாநிலத்துக்கு நிறைய முதலீடுகள் வரணும்னு சொல்கிறோம். அம்பானி மட்டுமில்லை, அதானி மட்டுமில்லை, எல்லா கம்பெனிகளும் வந்திருக்காங்க. எல்லா கம்பெனிகளுக்கும் சமமான வாய்ப்பு வழங்கப்பட்டு, எல்லா கம்பெனிகளுக்கும் சமமான ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாக்கப்பட்டிருக்குது. ஒரு ஓப்பன் ஃபோரம் இது. நேற்று நடந்த மாநாடு, இன்னைக்கு நடக்கக்கூடிய அந்த மாநாடு என்பது ஒரு ஓப்பன் ஃபோரம். ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் வச்சு வெளிப்படையாக என்னென்ன முதலீடு வருது, என்னென்ன துறை வளரப்போகுது அப்படின்னு சொல்லி மிக வெளிப்படையாக வைத்து வகுக்கப்படுகிற திட்டங்கள் வேற, மறைமுகமாக வந்து அதானியை மட்டும் கூட்டிகிட்டு வெளிநாட்டுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதானிகிட்ட இருந்து எலக்ட்ரோரல் பாண்டில் வந்து காசை வாங்கிக்கிட்டு, கார்ப்பரேட்டுகள்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு கணக்கு கேட்டால் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறது, இந்த வேலையெல்லாம் இங்கே இல்லை. ரெண்டும் வேற. இன்றைக்கி இருக்கிற உலகமயமாக்கல் சூழலில், இன்றைக்கி இருக்கக்கூடிய தனியார் மயமாக்கல் சூழலில், இந்த 90களுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற மாறிய இந்த சூழலில் வந்து முதலீடுகள் ஈர்ப்பது என்பது தவிர்க்க முடியாதது. அதுக்குள்ளே நாங்கள் மட்டும் வந்து தனியாக நிற்போன்னு ஒரு அரசு சொல்ல முடியாது. இங்கே பல திட்டங்கள் வர வேண்டியிருக்குது, இங்கே பல கொள்கைகள் வர வேண்டியிருக்குது. நம்ம திட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அல்ல. நாம் இந்த மாநிலத்தில் வந்து தொழில் கட்டமைப்புகள் வளரக்கூடாது, தொழில்நுட்ப அறிவை வந்து இந்த மாநில மக்கள் பெறக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிற்கக்கூடிய அந்த ஒரு கூட்டம் அல்ல. நாம் இந்த மாநிலத்துக்கு உண்மையிலேயே பயன்தக்க வகையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் திட்டங்கள் வந்தால் வரவேற்கக்கூடியவர்கள் தான் நாம். அது எந்த ஆட்சி காலத்தில் இருந்தாலும் நம்முடைய நிலைப்பாடு அதாக தான் இருந்திருக்குது.
அழிவு திட்டங்களை எதிர்க்கிறோம். அதுக்காக ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வருது, அதுக்காக வந்து ஒரு தொழில்நுட்ப விஷயங்கள் வருது, ஒரு மொபைல் தொழிற்சாலை வருது, இதெல்லாம் வந்து நம்ம எப்படி எதிர்க்க முடியும்? இல்லை, பரந்தூர் விமான நிலையத்திற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து விவசாயிகள் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம். இப்போ அங்கேயே வந்து இப்போது அதற்கான திட்டமும் வந்து இங்கே வெளியிடப்பட்டிருக்கு இந்த மாநாட்டில். அப்போ அதையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ இதை காட்டுகிறது அப்படின்னு இல்லை, அந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு அந்த மக்களினுடைய குரலுக்கு மதிப்பளித்து அந்த திட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கணுங்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. மக்களுடைய குரலுக்கு மதிப்பளிக்காமல் அவங்கள தூக்கி அப்புறப்படுத்திட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்கன்னு யாரும் சொல்லலை. அரசும் அந்த மக்களோட பேசிக்கிட்டு தான் இருக்குது. அரசும் வந்து பாஜக கையாள்வது போல, மற்ற அரசுகள் கையாள்வது போல எடுத்த எடுப்பிலே தூக்கி அப்புறப்படுத்திக்கிட்டு ஒரு வேலையை நடத்தணும்னு நினைக்கல. முதலமைச்சர் வந்து தனி கவனம் செலுத்தி இருக்கிறாரு, எல்லாருடைய குரலையும் உள்வாங்கி இருக்கிறாரு. அந்த மக்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அமைச்சர்கள் மட்டத்தில் ஒரு குழு அமைத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த மக்களும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இரண்டுமே நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். விமான நிலையம் வேண்டும் என்பதிலையும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அது மக்களினுடைய குரலுக்கு எதிராக அமைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியாக இருக்கோம். ரெண்டையும் இணைச்சி ஒரு வேலையை செய்யணும். வளர்ச்சி என்பதை நோக்கி நம்ம போகும்போது தவிர்க்க முடியாததான் இதெல்லாம். ஏன்னா புதிய சாலைகள் அமைக்க வேண்டியிருக்குது, புதிய திட்டங்கள் கொண்டு வர வேண்டியிருக்குது. அப்போ அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு எப்படி இருக்கணும்னு திட்டமிடுறதுங்கிறது ஒரு தொலைநோக்கு திட்டம் தான். நாளைக்கு என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறது வந்து நாளைக்கு வரும்போது அப்போ திருப்பி அது மாறும். நாளைக்கு கிடந்து நம்ம ஓடிட்டு இருக்க முடியாது. மற்ற மாநிலங்களுடைய விஷயங்களோடு நம்ம போட்டி போட்டு முன்னேறணும்னா இப்படிப்பட்ட நவீன வடிவங்களை உள்வாங்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அட்மாஸ்பியர் இருக்குன்னா உலகத்தினுடைய பல கம்பெனிகள் இங்கே வரத்தான் செய்வாங்க. இந்தியாவிலேயே நமக்கு தொழில் தொடங்க ஏதுவான சூழல் தமிழ்நாட்டில் இருக்குன்னு நினச்சி இங்கே வரத்தான் செய்வாங்க. அப்போ அவங்க வருவதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்புலையும் அரசு இருக்குது. எனவே அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம டெவலப் பண்ணணும். நேற்று இன்னொரு முக்கியமான விஷயம், சிறு குறு நிறுவனங்கள் அவர்களை வளர்த்தெடுப்பது குறித்தும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருள் நடந்திருக்கு. வெறும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறது மட்டுமல்ல, உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது, இங்கே இருக்கக்கூடிய சிறு குறு நிறுவனங்களையும் எப்படி வந்து இதில் இணைப்பது, அவர்களுக்கும் எப்படி வாய்ப்புகளை பரவலாக்கி கொடுப்பதுங்கிறது இதில் மிக முக்கியமான நோக்கம். இப்போ வேலைவாய்ப்பு மிக முக்கியமான நோக்கம். வேலைவாய்ப்பு வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல, இங்கே உள்ள இளைஞர்களுக்கு இந்த நிறுவனங்களின் மூலம் எப்படி வேலைவாய்ப்பு வழங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நான் வந்தால் 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சவடால் விட்டுட்டு யாருக்கும் வேலை கொடுக்காம ஏமாற்றுகிற நடவடிக்கை அல்ல இது. வேலைவாய்ப்பை உறுதி செய்கிறாங்க. நாங்கள் இப்போ இந்த மாநாடு குறித்து போன மாதமே நாகப்பட்டினத்தில் ஒரு கூட்டத்தை போட்டோம். நாகப்பட்டினத்தில் உள்ள எல்லா தொழில் முனைவோர்களையும் அழைச்சி இந்த மாநாடு குறித்து பேசினோம். இப்போ நேற்று இந்த மாநாடு நடக்கும்போது நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாகப்பட்டினத்தில் உள்ள தொழில் முனைவோர்கள் எல்லாம் உட்காந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் அதில் பங்கேற்றாங்க. அப்போது இப்படி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது நடந்திருக்குது. அப்போ நாகப்பட்டினத்தில் தொழில் முனைவோருங்கிறது யார்? அம்பானி, அதானிமா? அப்போ ஒரு திட்டம் வகுக்கப்படும் போது, ஒரு மாநாடு நடத்தப்படும் போது அது எவ்வளோ டீசென்ட்ரலைஸ்ட் ஆகியிருக்கு பாருங்கள். அது பின்தங்கிய மாவட்டங்களில் உள்ள தொழில் முனைவோர்களுக்கும் இதனுடைய இம்பேக்ட் இருக்கணும், அங்கே உள்ளவர்களுக்கு இதனால் ஒரு பயன் இருக்கணும், இங்கே போடக்கூடிய ஒப்பந்தம் அங்கே ஒரு பயனை ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு பரவலான வளர்ச்சியை நோக்கி கொள்கை வகுக்கப்பட்டிருக்குது. பரவலான வளர்ச்சி ரொம்ப முக்கியமானது, தேவையானது. இன்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. பில்கிஸ் பானு வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட 11 குற்றவாளிகளும் வந்து அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குற்றவாளிகள் வந்து சிறைக்கு செல்ல இருக்காங்க 2 வாரங்களில். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அரிதிலும் அரிதாக உச்சநீதிமன்றத்தில் நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் சில தீர்ப்புகள் வந்துடும், எப்போதாவது வந்துடும். அப்படி எப்போதாவது வந்த ஒரு தீர்ப்பில் இந்த தீர்ப்பு முக்கியமானது அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து சட்ட வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்வதில் அரசு அதீத அக்கறை காட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. மோசடியாக நீதிமன்றத்தில் காரணங்கள் கற்பிக்கப்பட்டிருக்குது, ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இவர்களை வெளியிட்டதிலேயே மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. இவர்களை வெளியிடுறதுக்கு வெளியே கொண்டு வருவதற்கு குஜராத் அரசு முனைப்பு காட்டி இருக்கிறது, சட்டத்தை வளைத்திருக்குங்கிறத உச்சநீதிமன்றமே உறுதிப்படுத்திருச்சு. எல்லாத்தையும் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அடிப்படையில் இந்த குஜராத் அரசு இப்படி இவர்களை விடுவிப்பதற்கு ஆர்வம் காட்டுகிறது என்பதனால்தான் குஜராத்துக்குள்ளே இந்த வழக்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி வேறு மாநிலத்துக்கு மாற்றினோம். மகாராஷ்டிராவில் நடந்துச்சு. எனவே மகாராஷ்டிராவில் நடந்த வழக்கு குறித்து விடுவிப்பதற்கு அதிகாரம் குஜராத் அரசுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால் இப்போ மகாராஷ்டிரா அரசுக்கு கொண்டு போயிடணும். மகாராஷ்டிரா அரசு என்ன செய்யும்? அங்கே யார் அரசு? குஜராத் அரசு, பிஜேபி அரசு. இவங்களை விடுதலை செய்வதற்கு இவ்வளவு ஆர்வம் காட்டி சட்டத்தை வளைத்து மோசடியாக இவர்களை வெளியிட்டு விட்டது என்றால்
அதற்கு அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா வழக்கு மகாராஷ்டிராவில் நடந்துச்சுன்னு சொன்னால் மகாராஷ்டிரா அரசு மட்டும் என்ன இவங்களை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட போதா, இவங்களை ஜெயிலே வைக்க? இந்த தீர்ப்பில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு தான். இந்த தீர்ப்பிலும் கூட குஜராத் அரசு செஞ்சதை நீ செய்ய முடியாது, அவன் தான் செய்யணும், மகாராஷ்டிரா செய்யட்டும் என்பது போல ஒரு தோற்றம் தான் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது இதில் ஒரு முழுமையான நியாயம் என்பது கிடைத்து விட்டதாக நாம் கருத முடியாது. ஆனால் இவர்களை விடுவித்ததில் சட்ட வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை, இவர்கள் விடுவித்ததில் சட்டம் வளைக்கப்பட்டிருக்கிறது, இவர்களை விடுவித்ததில் அரசு முனைப்பாக செயல்பட்டிருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸ். அது ரொம்ப முக்கியமானது. அப்போ இவர்களை விடுவிப்பதில் அரசுக்கு என்ன அக்கறை? இதை விட ஒரு குற்றவாளிகள் உலகத்தில் இருக்க முடியுமா? கொடூரமான பாலியல் வல்லுறவு செய்திருக்கிறார்கள். நீதிக்காக போராடிய அந்த பெண் கண்ணீரோடு நிற்கிறார். அவருக்கு ஆதரவாக களத்தில் இறங்கிய, அவருக்கு வந்து கை கொடுத்து இந்த வழக்கை நடத்துவதற்கு துணை நின்ற தீஸ்தா செட்டில்வால்ட் போன்ற சமூக ஆர்வலர்கள், மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள்? குஜராத் அரசும் சரி பிஜேபியும் சரி அவர்களை எப்படி நடத்தியது? அவங்க மேலே இல்லாத பொருளாத பழியை சொல்லி அவங்கள சிறைப்படுத்தி குற்றவாளிகளை சிறைப்படுத்த சொன்னால், குற்றவாளிகளை வந்து விடுதலை செய்யாத சிறையில் வச்சுக்கன்னு சொன்னால், அப்படி சொன்னவங்களெல்லாம் சிறைப்படுத்தியது பிஜேபி அரசு. சொன்ன போராடிய மனித உரிமை செயல்பாட்டாளர்கள் மீது அடக்குமுறை ஏவினார்கள். இப்படி பிஜேபி எப்போவுமே இப்படி தான் செயல்படும். அதாவது குற்றவாளிகளை பாதுகாப்பது, குற்றவாளிகளை ஊக்கப்படுத்துவது, குற்றவாளிகளுக்கு பதவி கொடுப்பது, சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்டு புறந்தள்ளப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய தண்டிக்கப்பட வேண்டியவர்களெல்லாம் என்கரேஜ் பண்ணி அடைக்கலம் கொடுத்து ஆளாக்கி விடுவது என்பதை பிஜேபி ஒரு கொள்கையாக வச்சிருக்கு. அந்த குற்றவாளிகள் வெளிவந்த பிறகு வந்து மாலை அணிவித்து இனிப்பெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா? நுபுர் சர்மான்னு ஒருத்தர் பிஜேபியுடைய ஸ்போக் பர்சன் நபிகள் நாயகம் குறித்து அவதூறான கருத்தை வெளியிட்டார் என்பதற்காக உலகமே கொந்தளிச்சது. இந்தியாவில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்தது. உலகத்தில் எல்லா நாட்டை சார்ந்தவர்களும் கருத்து சொன்னாங்க, இது ரொம்ப தவறானது. யாரோ ஒரு தெருவில் போகிறவர் இல்லை, ஒரு சோஷியல் மீடியாவில் எழுதக்கூடிய யாரோ ஒரு உதிரி இல்லை, ஒரு கட்சியினுடைய, இந்தியாவை ஆளும் கட்சியினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அஃபிஷியல் ஸ்போக் பர்சனே இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கொந்தளிப்பு வந்தபோது அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அவரை சிறைப்பிடித்தாங்களா? கைது செஞ்சாங்களா? கோர்ட்டே கேட்டுச்சுல்ல. இவ்வளவுக்கு அவர் வந்து வெளியே உட்கார்ந்து இருக்கிறாருன்னா அவர் என்ன அவ்வளோ அதிகாரம் படைத்தவரா, அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் கேட்டது. நீதிமன்றமே கேட்ட பிறகு கூட எந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ திரும்ப அவங்க கட்சியில் முன்னிலைப்படுத்தப்பட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. நாடாளுமன்றத்தில் வந்து பிஎஸ்பியில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினரை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் மிக கேவலமாக பேசினார். மோடி குறித்து சமூக வலைதளத்தில் வந்து அவதூறாக எழுதிட்டாங்கன்னு சொல்லி மாலத்தீவில் 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட்டதை பிஜேபி வரவேற்குது. நீ நீக்கினியா? சக நாடாளுமன்ற உறுப்பினரை கேவலமாக கொச்சையாக அவர் மதத்தை சொல்லி அவருடைய உடல் அடையாளங்களை சொல்லி தீவிரவாதின்னு சொல்லி கொச்சைப்படுத்திய, நாடாளுமன்றத்திலேயே பேசிய பதிவு இருக்குது, ஆவணம் இருக்குது, அவை குறிப்பு இருக்குது. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எடுக்கலையே. அவர் மேல் நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திலையும் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்கல்ல. அந்த சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட எம்பி கண்ணீர் வடிக்கிறார்ல. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஆனால் 3 அமைச்சர்கள் பதிவு போட்டான்னு வெளிவந்த தகவல் வந்த உடனே உடனடியாக மாலத்தீவு அரசாங்கம் அந்த நடவடிக்கை எடுக்குது. நீங்கள் கொண்டாடுறீங்க நடவடிக்கை எடுத்ததை. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இப்படி உங்கள் கட்சியிலிருந்து அவதூறு பேசியவர்கள், உங்கள் கட்சியிலிருந்து குற்றம் செய்தவர்கள், நீங்கள் குற்றம் செய்தவனை கட்சியில் சேர்க்கிறத கேம்பெயினாக மூமெண்ட்டாக முன்னெடுக்கிறீங்க. எல்முருகன் வந்து இங்கே தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருக்கும்போது குண்டாசு வாங்கினவன், 10 வழக்கு இருக்கிறவன், அந்த வழக்கு இருக்கிறவன், இந்த வழக்கு இருக்கிறவனையெல்லாம் கட்சியில் சேர்க்கிறத இயக்கமாக முன்னெடுத்தார். கட்சியில் வர்றதுக்கு வரும்போதே போலீஸ் இன்னொரு பக்கம் பிடிக்க வந்தது பார்த்தோம் நம்ம. அண்ணாமலை அதே மாதிரி ஆருத்ரா மோசடி, அந்த மோசடி, இந்த மோசடி எல்லாவனையும் கூப்பிட்டு முத்தம் கொடுத்து கொஞ்சிக்கிட்டு கட்சியில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். ஏற்கனவே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கும்போது தான் பிஜேபிக்காரங்க வந்து ஒரு போராட்டத்தில் ஊர்வலத்தில் பஸ்ஸு கண்ணாடியை உடைச்சாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் எங்கள் மனசு உடைஞ்சிருக்கு, அதனால் பேருந்துகள் உடைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்தினாங்க. வழக்கமாக கட்சி தொண்டர்கள் யாராவது தவறு செஞ்சுட்டா அது குறித்து கட்சி தலைவர்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க? அப்படிலாம் எங்கள் கட்சிக்காரங்க செய்ய மாட்டாங்க, நாங்கள்லாம் அப்படிலாம் வழக்கல்ல, யாராவது செஞ்சுருந்தாங்கன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், இதுதான் சொல்லுவாங்க. எந்த தலைவராக இருந்தாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஆமாம் செஞ்சது நாங்கள் தான், எங்கள் மனசு உடைஞ்சிருக்கு அதனால் கண்ணாடி உடைச்சோம், இப்போ என்ன இப்படின்னு கேட்ட ஒரு தலைவர் பிஜேபி தலைவர் தான். அப்போ வன்முறையை நியாயப்படுத்தக்கூடியவர்கள், பாபர் மசூதியை இடித்தவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லையே. அவங்க இன்னைக்கு கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க, பெரிய அளவுக்கு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காங்க, மூத்த தலைவர்களாக மதிக்கப்படுறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கட்சி, வன்முறையை நியாயப்படுத்துகிற கட்சி, வன்முறையை செய்கிற கட்சி, வன்முறைக்காகவே இயங்குகிற கட்சி,
வன்முறையில் ஈடுபட்டவர்களை இன்னைக்கு காப்பாற்றுது, சட்டத்தின் பிடியிலிருந்து அவங்கள தப்ப வைக்கிறதுக்கு எல்லா வேலையும் செய்து, அது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த கேள்வியின் மூலம் அது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. ஆனால் முழுமையான நீதி கிடைத்து விடுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். ஏன்னா இதுவரைக்கும் யாருக்கும் எந்த நீதியும் கிடைக்கல. இந்த தீர்ப்பின் மூலமாக குஜராத் அரசு அம்பலப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம அம்பலப்பட்டிருக்கு. இது நம்ம ஏற்கனவே அம்பலப்படுத்தினது தானே. இந்தியாவினுடைய எதிர்க்கட்சிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக நல அமைப்புகள், மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லோரும் அம்பலப்படுத்திய ஒன்றை இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆமா, இந்த கேஸ்ல முறைகேடு நடந்திருக்குது, இந்த குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கு அரசாங்கம் முனைப்பு காட்டி இருக்கிறது, சட்டத்தை வளைத்திருக்கிறது, மோசடியாக இதில் அவர்கள் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்கு. இதை பின்னடைவா கருதுவாங்களா, இல்லை பாடம் கற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எந்த பாடத்தையும் பிஜேபி கற்காது. அவர்களை இன்னும் பெரிய பதவி கொடுப்பாங்க. விடுவிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பு கொடுப்பாங்க. இவர்களை விடுவிப்பதற்காக ஒரு குழுவை அமைத்தார்கள் அல்லவா, அந்த குழு என்ன சொல்லுச்சு தெரியுமா, இவங்கெல்லாம் சமூகத்தில் சமூக அடுக்கில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள், பிராமணர்கள். எனவே சமூக அடுக்கில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் இப்படிப்பட்ட குற்றத்தை செய்வார்களா, எனவே இதை அவங்க செஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவங்க சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல இல்லை, அன்னைக்கு அவங்க வேறு இடத்துல இருந்தாங்க, அவங்க மீது பொய்யாக புனையப்பட்ட வழக்கு, சம்மந்தமே இல்லாமல் அவங்க சிக்க வைக்கப்பட்டுட்டாங்க, அதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் அவங்க அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்கிறதுக்கு இல்லை. இப்படி சொல்லி ஒரு வழக்கிலிருந்து ஒருவரை விடுவிப்பது என்பது ஒரு சட்ட வழிமுறை. ஆனால் இவங்க சமூகத்தில் இவங்க யார் தெரியுமா, இவங்க ஜாதியில் உயர்ந்தவங்க, ஏன்னா இவங்க போய் எப்படி இதை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? ஏன் ஜாதியில் உயர்ந்தவன் தப்பு செஞ்சது இல்லையா? ஒரு லிஸ்ட்டு போடுவோமா, யார் யார் தப்பு செஞ்சாங்க, யார் யார் என்னென்ன வழக்கில் சிக்கினாங்க, யார் யார் ஜெயிலுக்கு போனாங்க, அவங்கெல்லாம் யார், அவங்க சமூக பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டால் முதல்ல அவங்க தான் நிற்கிறாங்க எல்லா முக்கியமான கேஸ்லையும். அப்போது சமூகத்தில் இவர்கள் உயர்ந்தவர்கள், பிறப்பால் இவர்கள், எனவே இவர்கள்லாம் குற்றமே செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குழு பரிந்துரைத்து விடுவிக்கப்பட்டார்கள். இதுவே முதல்ல தப்பு. மற்ற சட்டத்தை வளைச்சிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கிறது ரெண்டாவது. முதல்ல இந்த பார்வை எவ்வளோ மோசமான ஒரு பார்வை. அப்போ இப்படி ஒரு குழுவை அமைச்சு அவங்க எம்எல்ஏக்களை கொண்டே அவங்கள கொண்டே பிஜேபிக்காரங்களை கொண்டே ஒரு குழுவை அமைச்சு இவங்க சமூகத்தில் உயர்ந்தவங்க அதனால் இந்த தப்பு செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி அதுக்கப்புறம் சட்டத்தை வளைச்சி அதை வளைச்சி இதை வளைச்சி இப்படி வெளிப்படையாக அவங்கள வெளியே கொண்டு இன்னைக்கு உலக விட்டுருக்காங்க. பெண்களுக்கு எதிரான வல்லுறவு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அப்படிங்கிறது இன்னைக்கு மிக முக்கியமாக விவாதிக்கப்படக்கூடிய ஒன்று இந்திய நாட்டில். நிர்பயா வழக்குக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வும் பேசுபொருளும் ஆயிருக்கு. எந்த குற்றத்தை மன்னித்தாலும் இந்த குற்றத்தை மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விழிப்புணர்வு மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அந்த பிரச்சனையை முன்வைத்தே தங்கள் கட்சிக்காரர்களை மிக வெளிப்படையாக கட்டவிழ்த்து பிஜேபி விடுது அப்படின்னா பிஜேபி எப்படிப்பட்ட கட்சிங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு சாட்சியாக இருக்குது. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு நன்றி.